அத்தியாயம் 3. மாலையில் சூரிய கதிர்கள் மெதுவாக அடங்க சந்திரனானது தனது வெளிச்சத்தை மெதுவாக பரப்ப தயாராகி கொண்டிருந்தான். வீடு முழுவதும் தேடி பார்த்தான் ஜீவா. அவளை காணவில்லை. சங்கவி எங்கே போனா? இது புது இடமாச்சே. வீட்டிற்கு வெளியே ஓடி வந்தான். எல்லா பக்கங்களிலும் சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த மாளிகைக்கு அருகில் சென்றான். வாட்ச்மேன் அங்கே வந்து கொண்டிருந்தான். அவரை கண்ட ஜீவா, ஐயா பெரியவரே, இங்கே என் மனைவி வந்தாளா என்று கேட்க, அந்த வயதான வாட்ச்மேனோ ஒரு திசையை நோக்கி கையை காண்பித்தார். அந்த திசையில் சங்கவி நடந்து சென்று கொண்டிருந்தாள். வேகமாக ஓடி போனான் ஜீவா. சங்கவி, இங்க என்ன நடந்து போயிட்டு இருக்கிற? அது ஒண்ணு இல்ல ஜீவா, வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிச்சது, அதான் அப்படியே வாக்கிங் போலாமேன்னு சும்மா. அதுக்கு சொல்லிட்டு போகலாம்ல. ஏன் இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வா போகலாம். சரி சரி, ஏன் டென்ஷன் ஆகுற, வா போகலாம். வந்து கொண்டிருந்தவனின் கண்கள் ஏனோ அந்த வாட்ச்மேனை நோக்கி திரும்பியது. காலையில அந்த பங்களாவோட மொட்டை மாடியில ஒரு பொண்ணு இருக்கான்னு நான் காமிச்சேன். ஆனா அந்த வாட்ச்மேன் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டான். ஆனா இவ்வளவு தூரத்துல நடந்து போயிட்டு இருந்த சங்கவிய அவன் எப்படி கரெக்டா கைய காமிச்சான்? குழப்பங்கள் நிறைந்த முகத்துடன் இதுவரை நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே தனது மனைவி சங்கவியிடம் சொல்லி முடித்தான். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு பேய் படமே எடுக்கலாம் போல இருக்க. ஆமா சங்கவி, நான் நைட்டு கூட அந்த கிணத்துல இறங்கலான் இருந்தேன். கண்டிப்பா நான் இறங்கி இருந்தானா அந்த கிணத்தை விட்டு என்னால வெளியே வர வாய்ப்பே கிடையாது. என் கண்ணுக்கு மட்டும் அந்த கிணறு ஏன் அவ்வளவு அழகா தெரிஞ்சதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க, நீங்க வேற ஏதாவது கிணத்தை பார்த்திருப்பீங்க. இல்ல சங்கவி, நான் ரொம்ப நேரமா தேடி பார்த்தேன். அப்படி ஒரு கிணறு அங்க இல்லவே இல்ல. அந்த வாட்ச்மேன் கிட்டையும் விசாரிச்சேன். அவரு அந்த பக்கத்திலேயே அந்த ஒரு கிணறு தான் இருக்குன்னு சொன்னாரு. சரி சரி விடுங்க, எதுக்கு போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போகலாம், நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். இருவரும் வீட்டிற்குள் சென்றார்கள். இவர்கள் செல்லும் வரை அந்த பங்களாவின் வாட்ச்மேன் வாயில் அருகே நின்று கொண்டு இவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். இவை அனைத்துமே ஜீவாவிற்கு மிக நெருடலாக இருந்தது. வீட்டை சுற்றி ஏதோ மர்மங்கள் இருக்கும் என அவன் மனதிற்கு தோன்றியது. சங்கவியின் அம்மாவை தொடர்பு கொண்டான். 1 மாத காலம் சங்கவிக்கு துணையாக இருக்குமாறு வரவழைத்தான். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு சென்று திரும்பும் பொழுது அவன் கார் அந்த மாளிகையை கடந்துதான் செல்ல வேண்டும். யாரோ அந்த மாளிகையின் மொட்டை மாடியிலிருந்து இவன் காரை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு அடிக்கடி இவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. நாட்கள் கடந்து செல்ல ஆரம்பித்தன. ஒரு நாள் சங்கவியின் அம்மா நிர்மலா தேவி சங்கவி ஜீவாவின் படுக்கை அறையில் ஒரு விஷயத்தை கவனித்தாள். சாமி சிலை, மிகவும் நேர்த்தியான வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு சாமி சிலை. அதே சமயம் சங்கவி அந்த அறைக்குள் வரவே, ஏமா சங்கவி, இந்த சாமி சிலை ரொம்ப அழகா இருக்கே, இதை எங்க வாங்கின? அதுவாமா, அது ஒரு கிஃப்டா வந்துச்சுமா. எங்க கல்யாணத்துக்கு ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கிஃப்ட் பண்ணாங்க. இந்த சாமி சிலை ரொம்ப அழகா இருக்குமா, நான் கொண்டு போய் என் ரூம்ல வச்சுக்கிட்டா என்று நிர்மலா தேவி கேட்க, எடுத்துட்டு போமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றாள் சங்கவி. அந்த சாமி சிலையை எடுக்கும் தருணம் அதன் அருகில் இருந்த அந்த கருங்கல்லை நிர்மலா தேவி கவனிக்கவில்லை. அவள் சாமி சிலையை எடுத்துக்கொண்டு போன அதே சமயம் கருங்கல்லானது மெதுவாக ஒரு சுற்று சுற்றி நின்றது. அதை இருவரும் கவனிக்கவில்லை. அன்று இரவு வழக்கம் போல் மொட்டை மாடியில் ஜீவா காற்று வாங்கி கொண்டிருந்தான். அந்த மாளிகையை திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு பெண் குழி தோண்டி கொண்டிருப்பதை கவனித்தான். அவளுக்கு அருகில் ஒரு சிறிய குழந்தையானது படுத்திருந்தது. யாரது இந்த நேரத்துல குழி தோண்டிட்டு இருக்கிறது? அந்த வாட்ச்மேன் எங்க போனாரு? ஒருவித பதட்டத்துடன் வேகமாக ஓடி சென்று மாளிகையின் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அங்கிருந்த ஒரு மரத்தின் பின்னால் இருந்து அந்த பெண் என்ன செய்கிறாள் என்று கவனித்துக் கொண்டிருந்தான். அவள் குழி தோண்டி கொண்டிருந்தாள். அவளின் அருகில் ஒரு சிறிய குழந்தையின் சடலமானது தென்பட்டது. அநேகமாக அந்த சடலத்தை புதைப்பதற்காக அவள் குழி தோண்டி கொண்டிருக்கலாம் என்று தனது மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். அந்த பெண்ணின் முகம் இவனுக்கு சரியாக தெரியவில்லை. காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மின்னலின் வெளிச்சத்தில் இடிகள் கர்ஜித்துக் கொண்டிருந்தது. மழை துளிகள் மண்ணை எட்டி பார்க்க தொடங்கியது. சிறிது நேரத்தில்
பெரும் மழையாக மாறியது. ஜீவா மழையில் நனைந்தவாறே அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என பார்த்து கொண்டிருந்தான். அந்த சிறு குழந்தையின் உடலை அவன் எண்ணியவாறே குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடிக்கொண்டிருந்தாள் அந்த பெண். அதே சமயம் ஜீவாவை யாரோ தொடுகிறார்கள். திரும்பி பார்த்தவனின் கண்ணில் அதிர்ச்சி நிலை குத்தி இருந்தது. அங்கு குழி தோண்டிக் கொண்டிருந்த பெண் இவன் பின்னால் நின்று கொண்டிருந்தாள். அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றான் ஜீவா. மயங்கி அந்த இடத்திலேயே விழுந்தான். திடுக்கிட்டவனின் கண்கள் மேலே பார்த்து கொண்டிருந்தது. மேலே ஃபேன் சுத்தி கொண்டிருக்கும் காட்சி தென்பட்டது. வேகமாக எழுந்து தான் எங்கிருக்கிறேன் என்பதை உணர்ந்தான். அவன் படுக்கை அறையில். அதே நிமிடம் சங்கவியும் மிகுந்த பயத்துடன் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். சங்கவி, என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போய் உட்கார்ந்திருக்க? ஜீவா, நான் ஒரு கனவு கண்டேன் என்று கூறியவள் சற்று முன் ஜீவா கண்ட கனவை சொல்லி முடித்தாள். ஜீவா, நீ அந்த லேடிய பார்த்தோன்னே மயங்கி அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே அப்படியே விழுந்துட்ட. நானும் பயந்து போய் முழிச்சிட்டேன். அந்த மாளிகையில ஏதோ இருக்கு ஜீவா. ஜீவா அரண்டு போய் சங்கவியே பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்துக்கு முன் தான் கண்ட கனவை அப்படியே சங்கவி சொல்கிறாள். ஒரே நேரத்தில் இருவருக்கும் ஒரே கனவு எப்படி வர முடியும் என குழம்பியவன் அந்த இடத்தில் திருதிருவென விழித்துக் கொண்டிருந்தான். தானும் அதே கனவை பார்த்தேன் என்று கூறினாள். சங்கவி பயந்து விடுவாள் என்ற காரணத்தினால் அதை அவளிடம் கூறவில்லை. சங்கவியை தூங்க வைத்துவிட்டு மெதுவாக படுக்கை அறையை விட்டு வெளியேறியவன் மொட்டை மாடிக்கு சென்றான். அங்கு அந்த மாளிகையை பார்க்கும் பொழுது அவன் கனவில் கண்ட இடத்தில் குழியானது வெட்டப்பட்டிருந்தது.